இளம் பெண்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் மூதாட்டி ஒருவர் மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் அசத்தியுள்ளார். திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை 82 வயது மூதாட்டி நிரூபித்த காட்சிதான் இது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்துக்கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவர் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு செல்லும் போது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய ஆசைப்பட்டுள்ளார். இதையடுத்து பேரன்களுடன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சியும் பளுதூக்கும் பயிற்சியும் மேற்கொண்டு வந்தார் கிட்டம்மாள். மூதாட்டியின் ஆர்வத்தைக் கண்டு வியந்த பயிற்சியாளர் சதீஷ் கோவையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற கிட்டம்மாள் முதல் முயற்சியிலேயே 50 கிலோ எடையை தூக்கி 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். எதனையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் எனவும் தனது உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு முறையே காரணம் எனவும் மூதாட்டி கிட்டம்மாள் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் மழை பெய்து கொண்டிருந்த போது மின்கம்பத்தை தொட்டதால் மின்சாரம் தாக்கி இளைஞரின் உயிர் ஒரு நொடியில் பறிபோன காட்சி இது. ஐதராபாத் நகரில் செவ்வாய்க்கிழமை இரவு திடீரென கோடை மழை கொட்டியது. அப்போது சாலையில் தண்ணீர் தேங்கியதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.